அவரது ராஜ்யம் குழந்தைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்று நாம் ஜோஷுவா என்ற துணிச்சலான மனிதரை பற்றிய ஒரு மிகவும் சிறப்பு கதையை கொண்டிருக்கிறோம். வரலாற்றில் மிக சிறந்த தலைவர்களில் ஒருவரை நீங்கள் பின்தொடர தேர்ந்தெடுக்கப்பட்டால் என்ன ஆகும்? ஒரு முழு நாட்டின் எதிர்காலம் உங்கள் துணிச்சலின் மீது சார்ந்திருந்தா என்ன ஆகும்? இது ஜோஷுவாவின் கதை. அவர் ஒரு விசுவாசம் கொண்டவர், போராளி மற்றும் கடவுளால் சாத்தியமற்றதை செய்ய தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர். ஆறுகளை கடந்தும் வலுவான சுவர்களை இடித்தும் அவரது பயணம் அப்போதுதான் துவங்கியது. அவரது பயணம் உங்கள் விசுவாசத்தையும் உங்கள் துணிச்சலையும் சவாலாக்கும் மற்றும் ஊக்குவிக்கும். இங்க தயாரா? பல ஆண்டுகள் காட்டுல கழிந்த பிறகு மகா தலைவர் மோசே தனது வாழ்க்கையின் முடிவை அணுகினார். இப்போது இஸ்ரவேல் முழுவதையும் வழிநடத்தும் பொறுப்பு ஜோஷுவாவின் மீது விழும். அது ஒரு மிகப்பெரிய வேலை. ஜோஷுவா நீண்ட காலமா மோசேவுக்கு விசுவாசமா சேவை செய்தார். அவர் பல அதிசயங்களை பார்த்துள்ளார். இளம் வயதிலிருந்தே ஜோஷுவா கடவுளை நம்பினார். கடவுளுடன் இருந்தால் எதுவும் சாத்தியமற்றது இல்லை என்று அவர் அறிந்திருந்தார். போர்கள்ல கடவுளின் மகத்தான சக்தியையும் ஒவ்வொரு நாளும் கடவுள் அவர்களை எப்படி பாதுகாத்தார் என்பதையும் அவர் பார்த்துள்ளார். ஆனா ஒரு முழு தேசத்தை வழிநடத்துவது அது வேறுபட்டதாக உணர்ந்தது. ஜோஷுவா தனியாக இதை செய்ய முடியாதுன்னு தெரிஞ்சிருந்தது. மோசே இறந்த பிறகு மக்கள் துக்கத்துல இருந்தனர். ஆனால் கடவுளுக்கு அவர்களை முன்னேற்ற ஒரு திட்டம் இருந்தது. கடவுள் நேரடியா ஜோஷுவாவிடம் பேசுற அவரது புதிய தலைவருக்காக ஒரு மிக முக்கியமான செய்தி இருந்தது. கடவுள் கூறினார், என் ஊழியர் மோசே இறந்து விட்டார். இப்போது எழுந்து நீயும் இந்த ஜனங்களும் யோர்டானை கடந்து செல்லுங்கள். கடவுள் அவர்களை இறுதியாக அவர்களது மூதாதையர்களுக்கு வாக்களித்த அழகான நாட்டிற்கு அழைத்து செல்ல போனார். ஜோஷுவாவுக்கு சிறிது பயம் ஏற்பட்டிருக்கிறா. நான் உண்மையில இந்த எல்லா மக்களையும் வழிநடத்த முடியுமா என்று அவர் எண்ணி இருக்கலாம். எல்லோரும் பாதுகாப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க வேண்டும் என்ற அழுத்தம் அவருக்கு இருந்திருக்கலாம். உங்களுக்கும் இப்படிப்பட்ட உணர்வு வந்திருக்கிறதா? ஆனா அதற்கு பிறகு கடவுள் ஜோஷுவாவின் எல்லா கவலைகளையும் நீக்கும் வகையில் மிகவும் சக்தி வாய்ந்ததும் இனிமையானதும் ஒரு வார்த்தையை சொன்னார். கடவுள் கூறினார், வலிமையாகவும் துணிச்சலாகவும் இரு, பயப்படாதே, ஏனெனில் நீ எங்கு சென்றாலும் நான் உன்னுடன் இருக்கிறேன். அதை ஒரு முறை நினைத்து பாருங்க. ஜோஷுவா எங்கு சென்றாலும் கடவுள் ஒவ்வொரு படியிலும் அவருடன் இருப்பதாக வாக்குறுதி அளித்தார். அந்த வார்த்தைகள் ஜோஷுவாவின் வலிமையாக ஆனது. கடவுள் அவருடைய சிறந்த நண்பராக இருந்ததால் அவர் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதனால் ஜோஷுவா மக்களின் தலைவர்களிடம் சென்று தயாராக இருக்க சொன்னார். அவர்கள் நகரப் போகிறார்கள். எல்லோரும் தங்கள் பைகள் அனைத்தையும் சுமக்கவும் குடும்பங்களை அந்த பெரிய சாகசத்திற்கு தயார் செய்யவும் பிஸியாயிருந்தார்கள். குழந்தைகள் மிகவும் உற்சாகமாக இருந்தார்கள். அவர்கள் வாழ்நாள் முழுவதும் வாக்குறுதியான நாட்டை பற்றிய கதைகளை கேட்டிருந்தாங்க. கடவுளை பின்பற்றுவது என்பது எல்லா சாத்தியமற்றதாக தோன்றினாலும் நம்பிக்கையுடன் முதல் படி எடுப்பதுன்னு ஜோஷுவாவுக்கு தெரியும். மோசேக்கு கடல் பிறந்த போது கடவுள் எப்படி வழி செய்தாரோ அதுபோலவே இப்போதும் கடவுள் வழி செய்வார் என்று அவன் நம்பினான். அடுத்த கால நதி மீது சூரியன் உதயமானது. மீண்டும் கடவுளின் சக்தி செயல்படுவதை பார்க்கும் நேரம் வந்தது. அவர்கள் நதியின் விளிம்பில் நின்றார்கள். ஜோஷுவா அவர்களை மீண்டும் நினைவூட்டினார், வலிமையாகவும் துணிவாகவும் இருங்கள். அவர்களை எவ்வளவு துணிச்சலாக இருந்தார்கள் என்று ஒரு நிமிடம் யோசித்து பாருங்க. அவர்களுடன் இருந்தது போலவே கடவுள் நம்முடனும் இருக்கிறார். ஜோஷுவா வெறும் தலவலாமற்றி இங்க அவர் கடவுளின் நண்பராக இருந்தார். அதுவே எல்லாவற்றையும் மாறச் செய்தது. இன்று ஜோஷுவாவின் கதையிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ளலாம்? இது நம்மில் ஒவ்வொருவருக்கும் மிகவும் முக்கியமான பாடம். துணிவாயிருப்பது என்றால் எப்போதும் ஒரு நாட்டை வழிநடத்த வேண்டும் என்பதல்ல. ஒரு நண்பரிடம் நன்றாக நடந்து கொள்வதும் அதற்குள் அடங்கும். நீங்கள் எங்கே இருந்தாலும், பள்ளியில் இருந்தாலும், இல்லத்தில் இருந்தாலும் கடவுள் உங்களுடன் இருப்பார் என்பதை அறிந்திருப்பதே துணிவாக இருப்பது. நீங்கள் பயமாகவோ கவலையாகவோ உணரும் போது கடவுள் ஜோஷுவாவிடம் சொன்ன வார்த்தைகளை நினைவில் கொள்ளுங்கள். பயப்படாதே. கடவுளின் வாக்குறுதிகளை நீங்கள் நம்பலாம், ஏனெனில் அவர் எப்போதும் அவற்றை நிறைவேற்றுவார். அவர் உங்களுக்கும் வலிமை தருப்பவர். ஜோஷுவா போல நீங்கள் நல்ல காரியங்களை செய்யவும் சந்திக்கும் ஒவ்வொருவருக்கும் கடவுளின் அன்பை காட்டவும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். இன்று வலிமையாகவும் துணிவாகவும் இருங்கள். கிங்டம் கிட்ஸ். கடவுள் உங்களை மிகவும் நேசிக்கிறார். மேலும் அவர் உங்களுடன் இருக்கிறார். எங்களுடன் சேர்ந்து கொண்டதற்கு நன்றி. அடுத்த முறை இன்னொரு அருமையான வேதாகம கதைக்காக உங்களை மீண்டும் சந்திப்போம். பை பை. அவரது கிங்டம் கிட்ஸ்க்கு மீண்டும் வரவேற்கிறோம். இன்று ஜோஷுவா என்ற மிகவும் துணிவான மனிதரின் அதிசயமான சாகசத்தை நாம் தொடர்கிறோம். இங்க தயாரா? கடந்த முறையில் கடவுள் ஜோஷுவாவை புதிய தலைவரா தேர்ந்தெடுத்ததை நாம் பார்த்தோம். கடவுள் அவரிடம் வலிமையாகவும் துணிவாகவும் இரு சொன்னார். ஜோஷுவா இஸ்ரவேலர்களை நேராக யோர்தான் ஆற்றின் கரைக்கு அழைத்து சென்றார். அவர்கள் வாக்களிக்கப்பட்ட தேசத்திற்கு மிகவும் அருகில் இருந்தார்கள். ஆனா அந்த நீர் சாந்தமாகவே இல்லை. அது மிக வேகமா சிதறி ஓடிக்கொண்டிருந்தது. அது ஒரு பெரிய ஆளு. அது கூட அதன் கரைகளை மீறி பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருந்த
யாரும் பார்த்தால் அதை கடக்க முடியாது போலவே தெரிந்தது. அவர்களின் பின்னால் அவர்கள் 40 ஆண்டுகள் வாழ்ந்த உலர்ந்த வனாந்தரம் இருந்தது. இப்போது அவர்கள் திரும்பி செல்ல முடியாது. அவர்களின் முன்னால் அந்த பெரிய வேகமான ஆற்றை கடந்தா தெரியாத ஒன்று இருந்தது. அவர்கள் கடவுளிடம் இருந்து ஒரு அதிசயம் தேவைப்பட்டது. அப்போது கடவுள் ஜோஷுவாவுக்கு மிகவும் விசித்திரமான ஒரு கட்டளையை வழங்கினார். அது நிறைய நம்பிக்கையே தேவைப்படும் ஒன்று. கடவுள் சொன்னார், பெட்டியை தூக்கி செல்லும் ஆசாரியர்களிடம் அந்த வேகமாக ஓடும் ஆற்றில் நேராக ஒரு அடியை வைக்க சொல். அந்த தருணத்தை நீங்க கற்பனை செய்ய முடியுமா? அந்த நீர் மிகவும் சத்தமாகவும் மிக வேகமாகவும் ஓடிக்கொண்டிருந்தது. அவர்கள் நலமாக இருப்பார்களா? எல்லா குடும்பங்களும் பார்த்து கொண்டு காத்திருந்தனர். அவர்களின் இதயங்கள் மிகவும் மிகவும் வேகமாக துடித்திருக்க வேண்டும். ஆனா ஆசாரியர்கள் தங்களது பயத்தை விட கடவுளை அதிகம் நம்பினர். அவர்கள் ஆழமாக மூச்சை இழுத்து முன்னேறினர். அப்போது மிகவும் அதிசயமான ஒன்று நடந்தது. அவர்களின் கால்கள் நீரை தொடும் அந்த நொடியிலேயே ஆறு நின்று விட்டது. அந்த நீர் ஓடி செல்லவில்லை. அது மக்களிலிருந்து மிகவும் மிகவும் தொலைவில் ஒரு பெரிய பிரகாசமான சுவராக குவிந்தது. அந்த ஆழமான நீர் இருந்த இடம் முற்றிலும் உலர்ந்து விட்டது. நடக்க பாதுகாப்பானதாக மாறிவிட்டது. ஒன்றாக பின்னர் 100 கணக்கிலும் 1000 கணக்கிலும் இஸ்ரவேல் மக்கள் அந்த ஆற்றை கடக்க தொடங்கினார்கள். குழந்தைகள் மிகவும் மகிழ்ச்சியுடன் இருந்தார்கள். கடவுளிடமிருந்து வந்த ஒரு பெரிய அதிசயத்தின் நடுவே நடந்து சென்றார்கள். குடும்பங்களும் பாட்டி தாத்தாக்களும் ஒவ்வொரு நபரும் பாதுகாப்பாக இருந்தார்கள். நடுவன் அவர்கள் எல்லாம் கவனித்துக் கொண்டிருந்தார். அந்த நாள்ல ஒரு முழு நாடு ஒரு அதிசயத்தின் வழியா நடந்தது. அவர்கள் இறுதியாக வாக்குத்தத்த நிலத்திற்கு வீடு திரும்ப போகிறாங்க. அனைவரும் பாதுகாப்பாக கடந்து முடிக்கும் வரை ஆசாரியர்கள் ஆற்று நடுவே இருந்தார்கள். யோசுவா அவர்களுக்கு ஆற்றிலிருந்து 12 பெரிய கற்களை எடுக்க சொன்னார். இந்த நாள் அவர்கள் என்றும் நினைவில் வைத்திருக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். கடவுள் எப்போதும் விசுவாசமாக இருப்பார் என்பதை அவர்களது பிள்ளைகளும் பேரப்பிள்ளைகளும் நினைவு கூறும் வகையில் அவர்கள் ஒரு சிறப்பு கற்கள் குவியலை கட்டினார்கள். அனைவரும் கடந்து முடிந்ததும் ஆறு மீண்டும் பழையபடி ஓடத் தொடங்கியது. அதிசயம் முழுமையாக முடிந்தது. அவர்கள் அந்த கற்களை எப்போதும் பார்த்தாலும் கடவுள் நம்மை நேசிக்கிறார், அவர் எப்போதும் தன் வாக்குறுதிகளை நிறைவேற்றுகிறார் என்பதை நினைவு கூறுவார்கள். இன்று யோர்தான் ஆற்றிலிருந்து நாம் பெறும் பெரிய பாடம் என்ன? இது உங்களுக்காகவே ஒரு சிறப்பு விஷயம். யோசுவாவை போல தைரியமா இருப்பது எப்போதும் ஒரு ஆற்று கடப்பதுன்னு அர்த்தம் இல்ல. யாராவது சோகமாக இருக்கும்போது அவர்களுக்கு தயவு காட்டுவது கூட தைரியமாக இருப்பதை குறிக்கலாம். சில சமயம் தைரியமா இருப்பது விஷயங்கள் கொஞ்சம் பயமா இருந்தாலும் முதல் படியை எடுப்பது என்று அர்த்தம் கொள்ளலாம். கடவுளை நம்புவது என்பது நாம் எதிர்கொள்ளும் எந்த பிரச்சனையையோ பெரிய ஆற்றையோ விட அவர் மிகவும் பெரியவர் என்பதை அறிந்திருப்பதாகும். நீங்கள் உறுதியாக இல்லாம உணரும் போது ஆசாரியர்களை நினைவில் கொள்ளுங்க. அவர்கள் முதலில் நீரில் காலடி வைத்தார்கள். பிறகு அதிசயம் நடந்தது. நீங்கள் எங்கே இருந்தாலும், பள்ளியில, வீட்ல அல்லது வெளியே விளையாடும் போது கூட கடவுள் உங்களுடன் இருக்கிறார். கடவுள் உங்களுக்காக செய்த நல்ல விஷயங்களை நினைவில் வைத்துக் கொள்ள முயற்சியுங்கள. அந்த 12 கற்கள் போலவே அவை அவர் நல்லவர் என்பதை நமக்கு நினைவூட்டுகின்றன. கடவுளின் உங்களுக்கான அன்பு கடலை போல பெரியதும் எந்த ஆற்றையும் விட வலிமையானதும் ஆகும். அவர் ஒருபோதும் உங்களை விட்டு விலக மாட்டா. இன்று நீங்கள் தைரியமாகவும் வலிமையாகவும் இருக்கலாம். ராஜ்ய குழந்தைகளே, ஏனெனில் நீங்கள் எங்கு சென்றாலும் கடவுள் உங்களுடன் இருக்கிறார். நீங்கள் ஜெபிக்கும் போது கடவுள் கேட்கிறார் என்பதை அறிந்திருந்தேன். நீங்கள் அவருடைய சிறப்பு குழந்தை என்பதால் உங்களிடமிருந்து கேட்பதை அவர் மிகவும் விரும்புகிறார். கடவுளின் அன்பை பகிர்வது எளிது. ஒரு பொம்மையை பகிர்வது, ஒரு அணைப்பு கொடுப்பது அல்லது ஒரு நண்பரிடம் இயேசுவை பற்றி சொல்வது ஆகியவை எல்லாம் அதில் அடங்கும். உங்கள் முழு மனதுடன் கடவுளை தொடர்ந்து பின்பற்றின. அவர் உங்களுக்காக பல அதிசயமான சாகசங்களை காத்திருக்கிறார். தைரியமாயிருங்க, வலிமையாயிருங்க. மேலும் நீங்கள் ஒரு ராஜ்ய குழந்தை என்பதை நினைவில் வையுங்கள். அடுத்த சாகசத்தில் உங்களை மீண்டும் சந்திக்கும். பார்த்ததற்கு நன்றி. அடுத்த முறையும் இன்னும் பல வேதாகம கதைகளுக்காக உங்களை சந்திப்போம். தைரியமாவும் வலிமையாவும் இருங்க. பை பை. அவருடைய ராஜ்ய குழந்தைங்களுக்கு மீண்டும் வரவேற்கிறோம். இன்று நாம் வேதாகமத்தில் உள்ள மிகப்பெரிய அதிசயங்களை ஒன்று பார்க்கிறோம். யோசுவாவின் அடுத்த சாகசத்திற்கு நீங்கள் தயாரா? கடந்த முறையில கடவுள் நதியில ஒரு உலர்ந்த பாதையை உருவாக்கினார் என்பதை நாம் பார்த்தோம். இப்போது மக்கள் இறுதியாக வாக்குறுதியான நாட்டில இருந்தாங்க. அவர்கள் முதலில் சென்ற நகரம் எரிகோ என்று அழைக்கப்பட்டது. அது மிகவும் பெரிய நகரம், மிகவும் வலுவான உயரமான சுவர்களுடன் இருந்தது. அந்த சுவர்கள் மிகவும் தடிமனாக இருந்ததால் மக்கள் அதன் மேல் கூட வாழ முடிந்தது. அதற்குள் செல்ல முடியாது போலவே தெரிஞ்சது. எரிகோவில் நகரத்தை பாதுகாக்க பல பயிற்சி பெற்ற படை வீரர்கள் இருந்தனர். சாதாரண மனிதருக்கு அவர்கள் ஒருபோதும் தோற்கடிக்க முடியாதவர்கள் போலவே தெரிந்தது. யோசுவா தன் மக்கள் படை வீரர்கள் அல்லன்னு அறிவார். அவர்கள் அந்த வலுவான சுவர்களை எப்படி தாண்ட முடியும்? அது முடியாதது போல தோன்றினாலும் கடவுளுக்கு ஒரு திட்டம் இருந்தது.
அவரது யுத்த திட்டம் யோசுவா கேட்டிருந்த எந்த போர் திட்டத்தையும் விட மிகவும் எதிர்பாராததும் வித்தியாசமானதும் ஆக இருந்தது. கடவுன் சொன்னார், நீங்கள் 6 நாட்கள் நகரை ஒருமுறை சுற்றி நடக்க வேண்டும். அது போதும். எந்த தாக்குதலும் இல்ல, வெறும் நடப்பது மட்டுமே. அங்க எந்த தாக்குதலும் இல்ல, யாரும் போரிடவில்லை. அது மிகவும் அமைதியானதும் மிகவும் சுமூகமானதும் ஆன நகரை சுற்றி நடந்த நடைபாதை. கடவன் அவர்களுக்கு முற்றிலும் அமைதியாக இருக்க சொன்னார். ஓசை எழுப்பாதீர்கள், பேசாதீர்கள், அவர்களின் காலடி சத்தம் மட்டுமே. எரிகோவில் உள்ள மக்கள் எவ்வளவு குழப்பமாக இருந்திருப்பார்கள் என்று நீங்கள் நினைத்து பாருங்கள். அவர்கள் சுவர்களில் இருந்து பார்த்து கொண்டே என்ன நடக்கிறதுன்னு ஆச்சரியப்பட்டனர். முதல் நாள் மக்கள் நகரம் முழுவதும் சுற்றி நடந்தார்கள். பிறகு தங்கள் முகாமுக்கு திரும்பினார்கள். எதுவும் நடக்கவில்லை. இரண்டாவது நாள் அவர்கள் மீண்டும் சுற்றி நடந்தார்கள். இன்னும் அமைதி, இன்னும் எதுவும் இல்ல. சுவர்கள் இன்னும் உயரமா நின்றன. மூன்றாவது நாள் எதுவும் இல்ல. சுவரில் இருந்த படை வீரர்கள் சிரிக்க தொடங்கி இருக்கலாம். ஆனால் இஸ்ரவேலர்கள் தொடர்ந்து நடந்தார்கள். நம்பிக்கை சோதிக்கப்பட்டது. எதுவும் மாறவில்லை என்று நீங்கள் பார்க்கும்போது காத்திருக்கவும் அமைதியா இருக்கவும் எப்போதும் எளிதல்ல. ஆனா கடவுள் அவர்களுக்கு மிகவும் முக்கியமான ஒன்று, அதாவது பொறுமையை கற்றுக் கொடுத்தார். சில நேரங்கள்ல கடவுளின் நேரம் நம்முடையதை விட வேறாக இருக்கலாம். 4வது நாள் மற்றும் 5வது நாள் அவர்கள் தொடர்ந்து நடந்தார்கள். ஒவ்வொரு அடியும் கடவுளின் சிறப்பு திட்டத்திற்கு கீழ்ப்படிதலாகும். 6வது நாள் அவர்கள் கடைசியாக அமைதியாக சுற்றி நடந்தார்கள். நாளை பெரிய நாள் ஆகும். 7வது நாள் எல்லாமும் மாறிவிட்டது. அவர்கள் சூரியன் மேல வருவதற்கு முன்பே எழுந்தார்கள். கடவன் சொன்னார், இன்று 7 முறை சுற்றி நடக்கவும், பிறகு கம்புகள் ஒலிக்கும் போது எல்லோரும் கூச்சலிட வேண்டும். உங்களுக்கு அந்த உற்சாகம் உணரப்படுகிறதா? 6 நாட்கள் அமைதிக்கு பிறகு அவர்கள் இறுதியாக சத்தம் செய்ய போகிறார்கள். பிரஸ்தர்கள் கம்புகளை ஊதினார. ஒரு நீண்ட பெரும் ஒலி காற்றில் முழங்கியது. அந்த நேரம் வந்துவிட்டது. ஒவ்வொரு மனிதரும், ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் தங்கள் வாயை பெரிதாக திறந்து முழு சக்தியுடன் கூச்சலிட்டார்கள். அந்த நேரத்துல நிலம் நடுக்கமடைய தொடங்கியது. முழு பூமியும் கடவுளின் அதிசய சக்தியை உணர்ந்தது. சுவர்கள் முறிவடைய தொடங்கல. அந்த தடிமனான வலுவான சுவர்கள் எப்போதும் நிலைத்திருக்கும் போல இருந்தது. ஆனால் இப்போது உடைய தொடங்கின. ஒரு கணத்துல அவை இடிந்து விழும்பற. அந்த வலுவான சுவர்கள் அவர்களின் கண் முன்னே தட்டையாக விழுந்தன. அது ஒரு அதிசயம். அது படையினரின் வலிமையாலும் சக்தி வாய்ந்த ஆயுதங்களாலும் நடந்ததல்ல. அது கடவுளின் சக்தியால் நடந்தது. இந்த வெற்றி நம்பிக்கையால் கிடைத்தது. அவர்கள் கடவுளை கேட்டு அவரை நம்பியதால் சாத்தியமற்றது சாத்தியமானது. மக்கள் மகிழ்ச்சியில குறித்தாயிருக்கு. கடவுள் தங்களுடன் இருப்பதால் எந்த சவாலையும் எதிர்கொள்ள முடியும்னு அவர்கள் அறிந்தார்கள். அப்படி என்றால் கிங்டம் கிட்ஸ், இன்று எரிகோ சுவர்களிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ளலாம்? இது ஒரு மிக முக்கியமான பாடம். யோசுவா போல விசுவாசமாக இருப்பது என்பது கடவுளை சிறிய விஷயங்களிலும் கேட்கும் பொருட்டு, உதாரணமா நல்லவராக இருப்பது அல்லது வீட்டில் உதவுவது போன்றவை. அது பொறுமையுடன் இருப்பதையும் குறிக்கிறது. சில நேரங்கள்ல நாம் நடந்து கொண்டு கடவுள் அடுத்தபடி என்ன என்று காத்திருக்க வேண்டும். இஸ்ரவேலர் போல் உங்கள் குரலை உயர்த்தி கடவுளின் நன்மைக்காக அவரை புகழ்வத பயப்பட வேண்டாம். நினைவில் வையுங்கள், நம்பிக்கை மலைகளையும் நகர்த்தும். அது நீங்கள் எதிர்கொள்ளும் எந்த சுவரையோ பிரச்சனையையும் நிச்சயமாக இடிக்கவும் முடியும். நீங்கள் ஒரு வெற்றியாளராக இருக்கிறீர்கள், ஏனெனில் கடவுளின் சக்தி உங்களுள் உள்ளது. நீங்க ஒவ்வொரு நாளும் வலிமையாகவும் தைரியமாகவும் இருக்க முடியும். உங்க வாழ்க்கைக்கான கடவுளின் திட்டத்தை தொடர்ந்து நம்புகிறார். அவர் உங்களை மிகவும் நேசிக்கிறார். மேலும் உங்களுக்காக அற்புதமான ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். இன்று எங்களுடன் சேர்ந்ததற்கு நன்றி. அடுத்த முறையில இன்னும் அற்புதமான வேதாகம கதைகளுக்காக உங்களை மீண்டும் சந்திப்போம். பை பை கிங்டம் கிட்ஸ். கிங்டம் கிட்ஸ்க்கு மீண்டும் வரவேகா. இன்று நம்முடைய நண்பர் யோசுவாவுடன் ஒரு மிக முக்கியமான பாடத்தை கற்றுக்கொள்கிறோம். நீங்க தயாரா? எரிகோவில் நடந்த அந்த பெரிய வெற்றியை நினைவில் வைத்திருக்கிறீர்களா? மிகவும் வலிமையான அந்த சுவர்கள் மக்கள் கடவுளை நம்பி அவருக்கு கீழ்ப்படிந்ததால் இடிந்து விழுந்தன. இஸ்ரவேலர்கள் மிகவும் மகிழ்ச்சியா இருந்தாங்க. எரிகோவுக்கு பிறகு அவர்கள் தங்களை மிகவும் வலிமையாக உணர்ந்தார்கள். எதையும் எதிர்கொள்ள முடியும் என்று நினைத்தார்கள். யோசுவா அவர்கள் பயணத்துல அடுத்த நகரை நோக்கி பார்த்து, அந்த நகரின் பெயர் ஐ என்று அழைக்கப்பட்டது. அது மணலில் உள்ள ஒரு சிறிய நகரம். ஐ நகரம் எரிகோவுடன் ஒப்பிடும்போது மிகவும் சிறிய நகரம். யோசுவாவின் உதவியாளர்களுக்கு அது பயங்கரமாகவோ அல்லது கடினமாகவோ தெரியவில்லை. யோசுவாவின் உதவியாளர்கள், இதற்காக முழு ஜனத்தையும் தேவையில்லை, இது மிகவும் எளிதாக தெரிகிறது, சிலர் போதுமானவர்கள் என்று சொன்னார்கள். அவர்கள் தங்களது சொந்த வலிமையால் வெற்றி பெற முடியும் நினைத்தார்கள். வெற்றியை வழங்கியது கடவுள்தான் என்பதை அவர்கள் மறந்துவிட்டார்கள். அதனால் யோசுவா அந்த நகருக்கு ஒரு சிறிய குழுவை மட்டுமே அனுப்பினார். அவர்கள் மலையை ஏறி சென்றார்கள். இது விரைவாக முடிந்துவிடும் நினைத்தார்கள்.
ஆனா அவர்கள் நகரை அடைந்த போது மிகவும் ஆச்சரியமான ஒன்று நடந்தது. நகர மக்கள் தயார் நிலையில இருந்தார்கள். வெற்றிக்கு பதிலா இஸ்ரவேலர்கள் தோல்வி அடைந்தார்கள். அவர்கள் திரும்பி தங்கள் முகாமுக்கு ஓடி செல்ல வேண்டியதாகிவிட்டது. அவர்கள் அந்த நாட்டுக்குள் நுழைந்த பிறகு முதல் முறையா ஒரு போரை இழந்தார்கள். முகாம்ல உள்ள அனைவரும் மிகவும் சோகமாக இருந்தார்கள். மக்களின் மனது நீராக உருகியது. அவர்கள் பயந்து கடவுள் இன்னும் தங்களுடன் இருக்கிறாரா என்று சந்தேகப்பட்டார்கள். யோசுவா அதிர்ச்சி அடைந்தார். என்ன தவறு நடந்தது என்று அவருக்கு புரியவையே. இந்த முறையில் ஏதோ மிகவும் வேறுபட்டதாக இருந்தது என்று அவர் உணர்ந்தார். அவரது மனது மிகவும் கனமாக இருந்தது. தரையில் தலை வணங்கி இருந்தார். அந்த பாலைவனத்துல கடவுளிடம் பேசிக்கொண்டே அவர் முழு நாளும் அங்கேயே இருந்தார். ஓ ஆண்டவரே என்று யோசுவா அழுதார். இது எதற்காக நம்மிடம் நடந்தது? எல்லா ஜாதிகளும் நாங்கள் தோல்வியடைந்ததை கேட்க போகிறார்கள். மக்கள் தங்கள் நம்பிக்கையையும் தைரியத்தையும் எழுந்து விடுவார்கள் என்று அவர் கவலைப்பட்டார். உண்மை என்ன என்பதை அவர் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருந்தது. அப்போது கடவுள் யோசுவாவிடம் பேசுதா. கடவுளின் குரல் வலிமையாக இருந்தாலும் அது உண்மை மற்றும் வழிகாட்டுதலால் நிரம்பியதாக இருந்தது. கடவுள் கூறினார், யோசுவா எழுந்திரு, ஏன் தரையில் முகம் வைத்திருக்கிறாய்? நீங்கள் தோல்வி அடைந்ததற்கு ஒரு காரணம் இருக்கிறது. கடவுள் அவரிடம் முகாமில ஒரு ரகசிய பிரச்சனை இருப்பதாக சொன்னார். யாரோ ஒருவர் கடவுளின் சிறப்பு விதிகளை கேட்கணும்ல. யாரோ ஒருவர் எரிகோயிலிருந்து கடவுளுக்காகவே இருக்க வேண்டிய பொருட்களை எடுத்து விட்டார். அவர்கள் அவற்றை மறைத்து வைத்திருந்தார்கள். ஒருவரின் கீழ்ப்படிதல் இல்லாத முடிவினால் முழு ஜனமும் போலில் கடவுளின் சிறப்பு பாதுகாப்பை இழந்தார்கள். யோசுவா வெற்றி என்பது அவர்களிடம் எத்தனை படைவீரர்கள் இருக்கிறார்கள் அல்லது நகரம் எவ்வளவு சிறியது என்பதல்ல என்பதை உணர்ந்தார். அவர் ஒரு சக்தி வாய்ந்த உண்மையை கற்றுக்கொண்டார். வெற்றி என்பது சக்தி பற்றியது அல்ல, அது கீழ்ப்படிதலும் தூய மனமும் பற்றியது. அதனால் யோசுவாவும் எல்லா மக்களும் ஒன்றாக சேர்ந்து விஷயங்களை சரி செய்ய முயற்சித்தார்கள். அவர்கள் கடவுளின் மன்னிப்பை நாடினார்கள். அவர்கள் கடவுளிடம் தாங்கள் கீழ்ப்படிக்காததற்காக மன்னிப்பு கேட்டும் எப்போதும் முதலில் அவருடைய குரலை கேட்டதாக வாக்குறுதியும் அளித்தார்கள். அவர்கள் மனங்கள் தயாரானதும் தவறு சரி செய்யப்பட்டதும் கடவுளின் அமைதியும் சக்தியும் முகாமில் மீண்டும் வந்தது. அவர்கள் மனங்கள் தூய்மையாக இருந்தபோது கடவுள் மீண்டும் யோசுவாவிடம் மிகுந்த அன்பும் ஊக்கமும் கொண்டு பேசினார். பயப்படாதே அல்லது மனம் தளராதேன்னு கடவுள் கூறினார். இந்த முறையில எல்லா மக்களையும் அழைத்து செல், நான் உனக்காக அந்த நகரத்தை அழிப்பேன். யோசுவா கடவுள் கூறிய புதிய திட்டத்தை அவர் சொன்னபடியே பின்பற்றினார். இந்த முறையில அவர் தன் சொந்த யோசனைகள்ல நம்பிக்கை வைக்கவில்லை. இந்த முறையில மக்கள் வெற்றி பெற்றார்கள். அவர்கள் கடவுளுடன் நடந்து கொண்டதான் அந்த போரில் வெற்றி பெற்றார்கள். கடவுளின் வழி எப்போதும் சிறந்த வழி என்பதை அவர்கள் கற்றுக்கொண்டார்கள். அவரை பின்பற்றுவது மிக அதிசயமான வெற்றிகளை தரும். இப்போது இன்று சிறப்பு கிங்டம் கிட்ஸ் பாடத்திற்கான நேரம் வந்துவிட்டது. இதை நீங்கள் தினமும் நினைவில் வைத்துக் கொள்ளலாம். யோசுவாவை போல வலிமையாக இருப்பது பெரிய தசைகள் இருக்க வேண்டும் என்பதல்ல, அது மகிழ்ச்சியான மனதுடன் கீழ்ப்படியும் என்பதை குறிக்கும். உண்மையான வெற்றி உள்ளிருந்து துவங்குகிறது. நாம் கடவுளை கேட்டு சரியானதை செய்தா அவர் பார்வையில் நாம் வெற்றியாளர்கள். நீங்க தவறு செய்தாலும் எப்போதும் கடவுளிடம் சென்று அதை சரி செய்யலாம். அவர் உங்களை மன்னிக்க விரும்புகிறார். கடவுளை நம்பி அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுந்திருங்கள் கிங்டம் கிட்ஸ். அவர் உங்களுக்காக ஒரு அற்புதமான திட்டம் வைத்திருக்கிறார். பார்த்ததற்கு நன்றி. இன்னும் அதிசயமான வேதாகம கதைகளுக்காக அடுத்த முறையில் சந்திப்போம். தைரியமாவும் வலிமையாவும் இருங்க. பை பை. அவரது கிங்டம் கிட்ஸ்க்கு மீண்டும் வரவேற்கிறோம். இன்று யோசுவாவின் தைரியமான பயணத்தின் இறுதி சுவாரஸ்யமான பகுதியை பார்க்கிறோம். நீங்க தயாரா? கடந்த முறையில் விசுவாசத்தால் எரிகோவின் சுவர்கள் எப்படி விழுந்தன என்பதை பார்த்தோம். இப்போது யோசுவா ஜனத்தை முன்ன கொண்டு செல்ல வேண்டிய நேரம் வந்தது. யோசுவா இஸ்ரவேல பல போர்களையும் புதிய நாட்டுல பல சாகசங்களையும் வழிநடத்தினார். அவர்களுக்கு நிறைய வேலை இருந்தது. அவர்கள் முன்பு பார்த்ததை விட பெரிய நகரங்களும் வலிமையான எதிரிகளும் அவர்களை எதிர்கொண்டனர். ஆனா யோசுவா பயப்படல. சில சமயங்கள்ல மற்ற படைகள் அவரதை விட பெரியதாக இருந்தாலும் கடவுள் உங்களுடன் இருக்கும்போது அளவு முக்கியமல்ல என்பதை யோசுவா அறிவார். யோசுவா ஒருபோதும் தனியாக போராடவில்லை. பெரிய பரலோக ராஜா எப்போதும் அருகில் இருந்து தன் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார் என்பதை அவர் அறிவார். ஒவ்வொரு முடிவுக்கும் முன் யோசுவா கடவுளிடம் பிரார்த்தனை செய்தார். அவர் ஞானத்தையும் கடவுளின் சிறந்த திட்டத்தையும் கேட்டார். அவர் நம்பிக்கை வைத்தார். விஷயங்கள் பயமுறுத்தும் போதும் கூட கடவுள் எப்போதும் விசுவாசமாக இருக்கிறார், தன் வார்த்தையை எப்போதும் நிறைவேற்றுகிறார் என்பதை யோசுவா நினைவு வைத்திருந்தார். அவர் கீழ்ப்படிந்தார். எவ்வளவு விசித்திரமாக இருந்தாலும் கடவுள் கொடுத்த ஒவ்வொரு கட்டளையையும் யோசுவா பின்பற்றினார். கீழ்ப்படிதல் எப்போதும் அமைதியை தரும். அவர் கேட்டதால் கடவுள் அவர்களுக்கு வெற்றியை தொடர்ந்து வழங்கினார். அவர்கள் சென்ற ஒவ்வொரு நகரமும் அவர்களின் புதிய வீட்டின் ஒரு பகுதியாகியது. இப்போது அந்த நிலம் அவர்களுக்கே ஆனது.
பல ஆண்டுகள் பயணம் செய்த பிறகு இஸ்ரவேலருக்கு இறுதியாக ஒரு வீட்டாக அழைக்க இடம் கிடைத்தது. கடவுள் அவர்களது மூதாதையர்களுக்கு அளித்த ஒவ்வொரு வாக்குறுதியும் இப்போது நிறைவேறியது. கடவுள் தன் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் எவ்வளவு நல்லவ இல்லையா? தன் நீண்ட மற்றும் தைரியமான வாழ்க்கையின் முடிவில் யோசுவா எல்லா மக்களுடனும் இன்னொரு மிக முக்கியமான செய்தியை பகிர விரும்பினார். அவர் அனைவரையும் ஒன்று சேர அழைக்கால். அனைவரும் புல்வெளியில் அமர்ந்து தங்கள் பெரிய தலைவன் என்ன சொல்வார் என்று கேட்க தயாராக இருந்தார்கள். கடவுள் செய்த எல்லாவற்றையும், எல்லா அதிசயங்களையும், பாதுகாப்பையும், கடவுள் அவர்களுக்கு காட்டிய அன்பையும் அவர் அவர்களுக்கு நினைவூட்டினார். பிறகு யோசுவா மிகவும் சக்தி வாய்ந்ததாக ஒரு விஷயத்தை சொன்னார். இன்று நீங்கள் யாரை சேவிப்பீர்கள் என்பதை தேர்ந்தெடுங்கள். அவர்களுக்கு ஒரு தேர்வு செய்ய வேண்டும் அவர் விரும்பினார். தைரியமான நம்பிக்கையுடன் மற்றும் பெரிய புன்னகையுடன் அவர் தன் தேர்வை முழு நாட்டுக்கும் அறிவித்தார். வேறுபடுவதற்கு அவர் பயப்படவில்லை. அவர் சொன்னார், நானும் என் குடும்பமும் கர்த்தரை சேவிப்போம். யோசுவா கடவுளின் அன்பை என்றென்றும் பின்பற்ற தேர்ந்தெடுத்தார். என்ன ஒரு அருமையான தேர்வு! யோசுவா கடவுளை சேவிப்பதுதான் நம் வாழ்க்கையை மகிழ்ச்சியாகவும் சிறப்பாகவும் வாழும் வழி என்பதை அறிந்திருந்தார். யோசுவாவின் கதை தைரியம் பற்றி நமக்கு ஒரு சிறப்பு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. தைரியம் என்பது கடவுளிடம் இருந்து வரும் ஒரு சூப்பர் சக்தி. தைரியம் என்பது பயம் இல்லாதது அல்ல. சில நேரங்கள்ல கொஞ்சம் பதட்டமாக உணர்வது சரிதான். அனைவரும் அப்படித்தான் செய்கிறாண்டே. தைரியம் என்பது பயம் இருந்தாலும் கடவுளை நம்புவது. நம்ம பயமுறுத்தும் எதைனை விட கடவுள் மிகவும் பெரியவரும் வலிமையானவரும் என்பதை அறிந்திருப்பதே தைரியம். நீங்க நம்பிக்கையில நடக்கும்போது நீங்க ஒருபோதும் தனியாக இருக்கவில்லை. கடவுள் உங்கள் பக்கத்துல நடந்து ஒவ்வொரு அடியிலும் உங்கள் கையை பிடிச்சிருக்கிறார். நீங்க கடவுளை நம்பினா கூட முடியாத சுவர்களும் இடிந்து விழும். நம் மகத்தான அன்பான அரசருக்கு எந்த பிரச்சனையும் பெரியதல்ல. அப்படி என்றால் கிங்டம் கிட்ஸ் இன்று யோசுவாவின் வாழ்க்கையிலிருந்து கடைசி பாடத்தை பார்க்கலாம். இப்போ தைரியமா இருக்க வேண்டிய நேரம். யோசுவாவை போல தைரியமா இருப்பது, பள்ளியில் நல்ல நண்பராக இருப்பது, ஈவன் கொஞ்சம் வெக்கமாக இருந்தாலும் கூட என்பதை குறிக்கலாம். அது உங்கள் நாளுக்கான கடவுளின் திட்டத்தை நம்புவதாகும். உங்களுக்காக அவர் செய்யவும் பார்க்கவும் பல அற்புதமான விஷயங்களை வைத்திருக்கிறார். நீங்களும் ஆண்டவருக்கு சேவை செய்ய தேர்வு செய்யலாம். நீங்க ஒவ்வொரு நாளும் நல்ல மனம், உதவிகரமானவர் மற்றும் கடவுளின் அன்பால் நிரம்பியவராக இருக்க தேர்வு செய்யலாம். நீங்க எங்க சென்றாலும் கடவுள் உங்களுடன் இருக்கிறார். அவர் உங்கள் சிறந்த நண்பர். மேலும் நீங்கள் நினைப்பதை விட அதிகமாக உங்களை நேசிக்கிறார். நீங்க ஒரு கிங்டம் கிட், அதனால் நீங்க தேர்ந்தெடுக்கப்பட்டவர், நேசிக்கப்பட்டவர் மற்றும் மிகவும் மிகவும் தைரியமானவர் என்பதை குறிக்கிறது. யோசுவா செய்தது போலவே கடவுளை நம்பிக்கையுடன் தொடருங்க. வாக்களிக்கப்பட்ட நாட்டுல உங்களுக்காகவே அவர் அற்புதமான சாகசங்களை காத்திருக்கிறார். இன்று தைரியமாவும் வலிமையாவும் இருங்க கிங்டம் கிட்ஸ். கடவுள் உங்களை மிகவும் நேசிக்கிறார், மேலும் எப்போதும் உங்களுடன் இருக்கிறார். யோசுவாவின் வார்த்தைகளை நினைவில் வையுங்கள். இன்று நீங்கள் யாருக்கு சேவை செய்வீர்கள் என்பதை தேர்வு செய்யுங்கள். நாம் நம்முடைய அற்புதமான ஆண்டவருக்கு சேவை செய்ய தேர்வு செய்கிறோம். பார்த்ததற்கு நன்றி. அடுத்த முறையே இன்னும் அற்புதமான பைபிள் கதைகளுக்காக உங்களை மீண்டும் சந்திப்போம். தைரியமாவும் வலிமையாவும் இருந்து. பை பாய்.